ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே தயவு செஞ்சு 6 o'clock போல் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா அடுத்த வீடியோ உடனே வந்துடும். இனிமேட்டு ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணப்படும் என்று நான் சபதம் எடுத்திருக்கிறேன். ஏன்னா ஒரு மந்தில் நான் டோட்டலாகவே 8 வீடியோஸ் தாங்க போடுறேன். அப்போ நான் எனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குண்ணா எனக்கு. அதனால தான் இப்போ ஒரு ஷெட்யூல் ஒன்று போட்டிருக்கேன். 1 month 50 வீடியோ, 2 months அப்படியே 100 வீடியோ, அந்த மாதிரி லைட்டாக அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அப்பப்போ அப்படியே வீடியோ வரும். வீடியோவில் செஞ்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே கேட்டுக்கிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, நம்மகிட்டே ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்காரு. நல்லா காலையில் டைமு, ரோடே கொஞ்சம் நல்லா அப்படியே ரஷ்ஷாக தான் இருக்குது. வேலைக்கு போகிறவங்க வரவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. அப்படி கொஞ்சம் பிஸியாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டுருக்காரு. ரோட்டோரமாக இருக்குது. அந்த மரம் எங்கே இருக்குன்னா ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு வெளியே இருக்குது. அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்துட்டு யூனிவர்சிட்டியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. அங்கே உள்ள ஒரு வாட்ச்மேன் நம்ம டேவை பார்த்து, தம்பி. சொல்லுங்கள் அங்கிள். என்ன, நானும் ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கேன். இங்கேயே வந்து நின்றுட்டு அங்கே என்னத்தை பார்த்துட்ருக்கே நீ? இல்லையே, ஒன்றும் இல்லை. நான் வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் ஆகுது. 1 வாரமாக பார்த்துட்ருக்கேன், நீ இங்கே தான் நின்றுட்டுருக்க. சரி, இந்த காலேஜ் பையன் யாருக்காவது வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போவான்னு பார்த்தா மணி கரெக்டாக ஒரு 9:30 போல் ஆனதுக்கப்புறம் போயிடுற. யாரு நீ? இந்த காலேஜ் கிடையாதானே? இல்லை, அது நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? அது நான் 9:30 அப்புறம் போயிடுறேன், நீ பாட்டுட்டு. அது வந்து என்ன சைட் அடிக்கிறியா? இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்புறம் இன்னொரு வாட்டி நான் உன்னை இங்கே பார்த்தேன், பிரின்ஸ்பல்கிட்ட கூப்பிட்டு போய் விட்டுருவேன். அங்கிள் ப்ளீஸ், நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். நான் காலேஜ்குள்ளெலாம் போக மாட்டேன். டெய்லி எனக்கு ஒரு 8:30 9:30 வரைக்கும் இங்கே நிற்கிறதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க, போதும். ரோட்டில் தானே நிற்கிறேன், ப்ளீஸ். ரோட்டில் நிற்கிறேன்னா காலேஜ் முன்னாடி அதுக்கு வீணாக நிற்கிறேன்னு கேமராவை பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்க. எதனாவது ப்ராப்ளம் வந்தால் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. ஒன்று பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போ, இல்லையா வராத. எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்துல ஒரு மாதிரி குழம்பு போய் நின்றுட்டுருக்கப்போ அப்போ ஒரு பையன் வந்து நம்ம டேக்கிட்ட, அங்கிள் என்னாச்சு? ஒன்றும் இல்லை தம்பி, இவன் டெய்லியும் பார்க்குறேன் இங்கே தான் நிற்கிறான், காலேஜ் உள்ளே போக மாட்டான், 9:30 அப்புறம் போயிடுறான். எதனாவது சைட்டுக்கிட்ட எதனா அடிக்க வந்துருக்கேன்னு கேட்டால் இல்லைன்றான். அப்புறம் எதுக்கு வீணாக நிற்கணும்? எனக்கு எதனா வேலை போயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது? ஓ, உங்கள் பேர்? கிம்டேயோ. நான் ஜிமின், இந்த காலேஜ் தான் படிக்கிறேன். உள்ளே வாங்க. இல்லை வேண்டாம், உள்ளே வாங்க, கேன்டீன் ஏரியாலலாம் யார் வேணால் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து நம்ம டேவை அந்த காலேஜ்லேயே வெளியே இருக்கிற ஒரு கேன்டீன் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே நிறைய பசங்க உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம டேவும் உட்காந்துட்ருக்காரு. யார் கண்ணையோ தேடுது, யாரையோ அப்படியே தேடிக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு, உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். இல்லை அதுதான் இருக்கட்டும், என்னாச்சு வெளியே பிரச்சனை? அது என்ன பொண்ணுக்கிட்ட பேசணுமா? இல்லை பொண்ணுலாம் இல்லை. அப்புறம் ஓ, எங்கள் காலேஜ் கேப்டனை பார்க்கணுமா? கேப்டனா? அவர் கேப்டன்லாம் கிடையாது. ஓ, அப்போனா யாரோ பார்க்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி தானே? பார்த்தா மட்டும் போதும். ஏன் பேசக்கூடாதா? அவங்க பேச மாட்டாங்க. ஏன்? அப்படி யார் அது?
அது இல்லை, வேண்டாம், இதை பற்றிலாம் எதுக்கு. இல்லை, சும்மா சொல்லு. ஆமாம், நீ எந்த காலேஜு? நான் பக்கத்தில் எஸ்கே யூனிவர்சிட்டி. ஓ, அங்கேயா? சரி, ஆமாம், அங்கே இல்லாமல் இவரை பார்க்கறதுக்கு நான் இவ்வளோ தூரம் வர? இல்லை, அது எனக்கு கிளாஸ் 10 o'clock ஸ்டார்ட் ஆகும். காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடும் தான் எப்போவுமே போகும்போது. ஆனால் இவரை பார்க்கலன்னா எனக்கு நாளே போகிற மாதிரி இருக்காது. ஈவினிங் என்னால் கரெக்ட் டைமுக்கு வர முடியாது. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டியில் 3:30க்கெலாம் விட்டுடுறாங்க. எனக்கு 4 o'clock தான் விடுவாங்க. நான் ஈவினிங் வர முடியாது. அதனால தான் காலையில் வந்து பார்த்துட்டு போகிறேன். சரி, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு யார் அவர் லவ் பண்ணுறியா? ம் அது லவ் பண்ணுறியா? தெரியுமா அவருக்கு? என்னை இது வரைக்கும் அவர் பார்த்தது கூட இல்லை. அவர் கண்ணில் படாமல் 6 மாதம் பொத்தி பொத்தி அவர் பின்னாடி அலைஞ்சிட்ருக்கேன். ஐயோ, உன்னை பற்றி எதனாவது அவர்கிட்ட சொன்னால் தானே அவர் பேச ட்ரை பண்ணுவார், எதனாவது ஒன்று யோசிப்பார். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கிட்ட அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன்னா எப்படி அவருக்கு தெரியும்? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. ஓ, இருந்தாலும் இப்படி இருக்க முடியாதுல்ல. கரெக்டு தான். சரி, யாருன்னு சொல்லு, எதனாவது ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிஜமாவா? ஆனால் உங்களுக்கு எதுக்கு இந்த வீண் சிரமோ? ஸோ பாரு, நானும் இந்த யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி தானா? ஆமாம், நான் நேற்று அட்மிஷன் போட்டு இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன். ஓ, ஆனால் நீங்கள் இங்கே ரொம்ப நாளாக இருக்க மாதிரி பழகுறீங்களே. அது எனக்கு அப்படியே பழகி போச்சு. ஏதோ வெளியே அப்படி சண்டை மாதிரி போயிட்டுருந்தேன்னு சொல்லி கேள்வி கேட்டேன். பார்த்தா உனக்கு இப்படி ஒரு இது. பரவாயில்ல, பார்த்த முதல் நாளே ஃப்ரெண்டு கிடைக்கிறதும் நல்லது தான். என்ன, பக்கத்து காலேஜாக போயிட்டேன், பரவாயில்ல. இருந்தாலும் சொல்லு, யார் இது? ஃபோட்டோ எதுனா இருக்கா? அவர் பேர் ஊர் எதுவும் தெரியாது. ஆனால் அவர் பின்னாடி சுற்றுவேன். சரி, அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? நான் அவரை பார்த்த வரைக்கும் எப்போவுமே தனியாக தான் இருப்பார். எப்போவுமே தனியாக இருப்பார். என்ன ஒரு மியூசிக் காதில் கேட்டுகிட்டே இருப்பார். என்ன மாதிரி டைப்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் ஒரு கடையில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரு 3:30க்கு அந்த கடை அங்கே ஓப்பன் ஆகும். ஒரு 4 o'clock இல்லைனா 4:30 டைம் நான் அந்த கடைக்கு போயிடுவேன். அங்கே போகும்போதெல்லாம் அவர் இருப்பார், ஒரு சில டைம் இருக்க மாட்டார். அப்படி ஒரு நாள் ஈவினிங் பார்த்தது தான் அவர். ஓ, அவர் நான் பார்த்த வரைக்கும் அவருடைய ஃபேவரெட் மீட், நிறைய மீட் ஆர்டர் பண்ணுவார், தனியாக சாப்பிடுவார். ஓ, அப்புறம் அவர் கூட இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. அவர் ஃபேமிலி எங்கே இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எப்படி போய் பேசுகிறது? அவர்கிட்ட போய்ட்டு ஆர்டர் எடுக்கிறது கூட எனக்கு பயமாக இருக்கும். எப்படி பிடிச்சது? அது அவர் எப்போவுமே தனியாகவே இருக்கார்ல. ஸோ எனக்கு கொஞ்சம் க்யூரியாசிட்டி, அவர்கிட்ட பழகணுன்னு. அடுத்து அவரை டெய்லி பார்க்க பிடிச்சிருச்சு. அது என்னையே அறியாமல் வந்தது. அதுலேருந்து என்னை கண்ட்ரோலும் பண்ண முடியல. டெய்லி காலையில் இல்லைனா ஈவினிங் 2 வேளைக்கு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி 2 வேளையில் ஏதாவது ஒரு வேளை அவர் எனக்கு பார்க்கணும். இல்லைன்னா எனக்கு அந்த நாளே போகாது, நைட்டு தூக்கமும் வராது. இப்படிப்பட்டவனை இப்படி பற்றி சுற்றுறியே நீ? அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு பார்க்கணுமே. மணி இப்போ தான் 8:45 ஆகுது. அவர் 9 போல் தான் உள்ள வருவார். ஓ, அப்போ நம்ம லேட் இல்லையா? இல்லை, பார்க்கலாம் பாப்பா இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் லேட் ஆனாலும் பரவாயில்ல, அவனை யாருன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இல்லை, அது உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எதாவது பிரச்சனை ஆகிட போகுது, நீங்கள் போங்க. இல்லை 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 வேண்டாம். இன்னிலேருந்து நீ எனக்கு ஃப்ரெண்ட், நான் உனக்கு ஃப்ரெண்ட்.
எனக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நீ பண்ணணும், உனக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். உனக்கு பண்ணுற ஃபஸ்ட்டு ஹெல்ப்பாக இது இருக்கட்டும். கவலைப்படாத, ஒன்று சேர்ந்துடலாம். நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். சரி, எப்படிக்கா போவேன் எதுனா தெரியுமா? நான் வாசல்லேருந்து பார்த்த வரைக்கும் காலேஜ்க்கு அதுவும் அந்த வழியாக தான் போவாங்க. ஓ, பி பிளாக்னு நினைக்கிறேன். இங்கேருந்தே பார்த்தா நல்லா தெரியும். சரி, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்புறம் நம்ம ஜிமின் 2 பேருமா உட்காந்துட்டு காலையில் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அங்கே உட்காந்துட்டு அந்த கேட் சைடே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிமின் வந்து டேவுடைய ரியாக்ஷனே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டானா யார் அவன் கண்டுபிடிச்சானா அப்படின்ட்டு. நம்ம டேவும் ஜிமின் அவ்வளோவா கவனிக்கவே இல்லை. ஃபுல்லாக கேட் சைடே தான் பார்த்துட்ருக்காரு, வந்தானான்ட்டு. இப்போ தண்ணி குடிச்சிட்டு இருந்தவர் டக்குன்னு இரும்ப ஆரம்பிக்கிறாரு நம்ம டே. நம்ம ஜிமின் பார்த்துட்டு, ஏய் பார்த்து பொறுமையா, என்னாச்சு? அவர் அங்கே யார் எனக்கு தெரியலையே. அந்த பிளாக் ஹுடி. ஓ, அந்த ஃபுல் பிளாக்கில் போகிறானே. ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்கானே, ஒயிட் கலர். அவர் தான். ஓ, மூஞ்சி தெரியவே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு சீனியராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, ஒன்று பண்ணேன். என்னது? உனக்கு காலேஜ் கட்டடிச்சா ஓகேவா? இல்லை, அது ஒரு நாள் தானே. எனக்கு ஓகே, ஆனால் நீங்கள் எனக்காக இங்கே இருக்கிறது தப்பு. சரி, ஃபஸ்ட் டே காலேஜ் நான் போய் அட்டன் பண்ணிடுறேன். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்துடுறேன். நீ இங்கே வெயிட் பண்ணுவியா? ஜஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். 2 ஹார்ஸா? என்ன உன் ஆளுக்காக இது கூட பண்ண மாட்டியா? சரி, இந்த கேன்டீன்லேயே உட்காந்துட்டு, இல்லை உனக்கு எதனாவது வெளியே வேலை இருக்குது அப்படின்னா வெளியே கூட போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு ஒரு 9:30 போல் கிளம்பி போயிடுறாரு கிளாஸ்க்கு. நம்ம டேவும் அந்த 9:30லேருந்து 10:30 வரைக்கும் அங்கேயே தான் அந்த கார்டன் சைடே சுற்றிட்டுருக்காரு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ காலேஜை விட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு அந்த ரோடு ஓரத்தில் அப்படியே நடந்துட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்க மணி ஒரு 12, 12:30 அந்த மாதிரி டைம், லன்ச் டைம் ஆரம்பிச்சிருச்சு. காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லஞ்சுக்குன்னு சொல்ல உடனே அந்த பிரேக் டைம் வெளியே ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சதும் நம்ம டே அதை பார்த்து காலையில் எங்கே நின்றுட்டு இருந்தாரோ அங்கேயே போய் நின்றுட்டுருக்காரு. கரெக்டாக ஜிம்மில் அந்த இடத்துக்கு தான் வராரு. நம்ம டேவை பார்த்துட்டு, சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். இல்லை பரவாயில்ல, 12 மணிக்கே வந்திருப்பேன். ஆனால் கிளாஸில் இருந்து ப்ரொஃபஸர் போவே இல்லை. ஃபஸ்ட் டேன்றனால நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓ சரி, கிளாஸில் உட்காந்து ஒரு ஐடியா யோசித்தேன். உனக்கு ஓகேவா பாரு. என்னது? லஞ்ச் சாப்பிட்டே பேசலாமா? பசிக்குது. சரி, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததை வெளியே எடுத்து வச்சு நம்ம டேக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இப்போ நம்ம ஜிமின் தான் டேக்கிட்ட, இல்லை எனக்காவது ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்றதுல தான் ஐடியா பண்ணியிருக்கியா? யோசிச்சிருக்கேன், ஆனால் அது அந்தளவுக்கு இருக்காது. சும்மா சொல்லு. அவர் அதிகமாக தனியாக தானே இருக்கார். ஸோ கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருக்கும். அந்த மாதிரி ஃபேவரட் ஸ்பாட்டு எதுன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சி அவர் என்றைக்காவது அந்த டைம், அந்த நேரத்துக்கு அவருக்கு பிடிச்ச டைமில் அந்த ஃபேவரட் ஸ்பாட்க்கு போகிறப்போ அவர்கிட்ட போயிட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் எனக்கு இது வரைக்கும் அவருடைய ஃபேவரட் ஸ்பாட் எதுன்னு தெரியாது. ஓ சரி, அப்போ இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். என்ன, அதான் காலேஜ் கட் அடிச்சிட்டல்ல, 3 மணிக்கு காலேஜ் முடியும், ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாம். அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? தெரியாது, பார்த்துக்கலாம். சரி, உனக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல.
நீ தான் பண்ண போகிற, உன் கூட தான் நான் இருக்க போகிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிவன் நம்ம ரெண்டு பேருமா வந்து நம்ம ஜிவன் வந்து ஆஃப் டே காலேஜை கட்டடிச்சிட்றாரு. ஸோ நம்ம டே கூடயே நம்ம ஜிமினும் இருக்க கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மணி ஒரு 3 மணி போல் ஆகுது. காலேஜ் விட்டுடுறாங்க. காலேஜ்லேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 1 பை 1 வெளியே வந்துட்டுருக்க நம்ம டீவும் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காரு எங்கே வந்துட்டு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வராரு அந்த பர்சன். அப்படியே ஒரு மாதிரி பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு ஹுட்டி போட்டுக்கிட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு ஃபேஸே அந்த முடியெலாம் அப்படி முன்னாடி வந்து மறைச்சிடுது. ஒரு மாதிரி கீழே பார்த்த மாதிரி அமைதியாக தனியாக நடந்து போயிட்டுருக்க நம்மள்கிட்டே அதை பார்த்துட்டு நம்ம ஜிம்மினுடைய ஷோல்டரில் ட்ராப் பண்ணுறாரு. அங்கங்கே ஏய் என் பேர் இல்லை ஜிமின். ஜிமின் அங்கே ஓகே ஃபாலோ பண்ணலாம். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறான்? சும்மா அவன் பின்னாடி தானே நடக்க போகிறேன். அவன் எங்கே போக போகிறான்னு மட்டும் பார்க்க போகிறான். வீட்டுக்கு போயிட்டான்னா அவன் வீடு கண்டுபிடிச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டுக்கோ. கரெக்டு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் 2 பேருமா சேர்ந்து அந்த பர்சனை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போது அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. மணி 4 ஆகுது. இன்னமும் அந்த பர்சன் நடந்து போயிட்டே இருக்காரு. போகிறாரு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம ஜிம்மிற்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்டாகிடுது. இப்போ நம்ம டிவி பார்த்து இவன் என்ன இந்த நாளாக நடக்கிறான், இவனுக்கு டயர்டாகவும் ஆகாதா? 1 மணி கூட நடந்துட்டுருக்கான். எவ்வளோ தூரம் சிட்டியே தாண்டி வந்துட்டோம். வீடு என்ன காட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சும்மா பேச்சுக்கு சொல்ல. ஆனால் இப்போது அந்த பர்சன் உண்மையாகவே ஒரு காலி ஹைவேஸ் பக்கம் நடந்து போயிட்டு அந்த ஹைவேஸை க்ராஸ் பண்ணி அந்த ஹைவேஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம டே அதை பார்த்துட்டு நம்ம ஜிமினை பார்க்க ஜிமினும் ஒரு மாதிரி நம்ம டேவை பார்க்குறாரு. அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பர்சனை தொடர்ந்து போக அந்த பர்சன் நம்ம அதாவது நம்ம ஜிமின் நினச்ச மாதிரியே காட்டுக்குள்ளே தான் இருக்கார். அவர் கட்டியிருக்க வீடு அவரே கட்டியிருக்க வீடு ஃபுல்லாக வுட்டில் நம்ம டேக்கு பிடிச்ச மாதிரி நேச்சருக்கு நடுவில் அவருடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன அருவி ஓடிட்டுருக்கு. அதுலேருந்து சலன்னு சவுண்டு. ஈவினிங் டைமு அந்த குருவிங்கெல்லாம் கிச்சின்னு கத்திட்டுருக்கோம்ல, அந்த மாதிரி குருவிங்க சவுண்டு வேறு. இதில் அங்கங்கே அந்த அணில் குஞ்சுலாம் அங்கங்கே ஓடிட்டுருக்குது. மரத்துக்கு சுற்று வட்டாரத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த மரமும் இல்லை. இவர் அந்தளவுக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. தரையில் ஃபுல்லாக க்ரீன் கலரில் அவ்வளோ அழகாக குட்டி குட்டி புல் முளைச்சிருக்குது. அங்கங்கே மரக்கட்டையெல்லாம் வச்சு ஒரு குட்டி சேர் மாதிரி அவரே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே போனதும் ஒரு லைட்டை போடுறாரு. அந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே அந்த அந்த சின்ன சின்ன குண்டு பல்பு மாதிரி அப்படியே அங்கங்கே அந்த வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே எரியுது. அதெல்லாம் நம்மகிட்டே வந்து இந்த காட்டுக்கு கொஞ்சம் உள்பகுதியிலேருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் நம்ம டீவை பார்த்து யாரா இவன் சிட்டியை விட்டுட்டு எங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்கான்? ஆனால் அவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காருல்ல. வண்டி சவுண்டு கூட இல்லைங்க, அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஆனால் நைட் டைம் ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குமே, எப்படி இவன் தனியாக இருக்கான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினோட்டையும் அப்படியே பேசிக்கிட்டே இது பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் அங்கேயே உட்காந்துட்றாங்க. என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு உள்ளே போனவன் பேகெல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குளிச்சுட்டு ஈரத்தலையோட ஷர்ட்லெஸ்ஸாக இடுப்பில் ஒரு துண்டோடு வெளியே வரான். அந்த அப்படியே ஓப்பனாக அந்த நேச்சருக்கு நடுவில் வந்து அந்த தண்ணி கீழே அந்த அருவி மாதிரி இருக்குல்ல, அது போயிட்டுருக்கு. அதில் போய்ட்டு காலை தொங்க போட்டு அந்த டவலோடு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்க. அவன் பின்னாடி லைட்டாக அப்படியே சாஞ்சு உட்காரான். அப்போ அவனுடைய அந்த மசில்ஸ் எல்லாம் அப்படியே டைட் ஆகிறப்போ அவனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் அவ்வளோ அழகாக தெரியுது. அதை நம்மகிட்டே பார்த்து ஒரு மாதிரி கல்ப் பண்ணுறாரு நம்ம ஜிமின். என்னடா இது அது நீ பார்க்காத. ஐயோ இதில் பொசஸும் வேறையா? இல்லை இது அது சரி நான் எதுவும் பார்க்கல. இப்படியே உட்காந்துட்ருக்கிறதா? என்ன பண்ண போகிற தெரியலையே. அட்லீஸ்ட் அவன் சொக்கா போட்டிருந்தாவது அதை நான் போய் பேசியிருக்கலாம். இப்படி ஃபுல்லாக சரி ஒரு வேலை பண்ண போய் பேசிடு. வாய்ப்பே இல்லை.
இரு இரு உள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நம்ம டேவும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் பார்த்தா இந்த பர்சன் வந்து உள்ளே போயிட்டு கொஞ்சம் கட்டை கொஞ்சம் கையில் வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்காரு. அந்த பாத்திரத்துக்குள்ளே ஏதோ இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு அந்த கேம்ப் ஃபயர் மாதிரி அவரே வந்து வெளியே பற்ற வச்சுட்டு அந்த கேம்ப் ஃபயருக்கு மேலே வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்குது. அந்த கம்பியில் மீட் எல்லாத்தையுமே சொருகி அந்த சூட்லேயே அந்த அது பிபிக்யூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த சூட்லேயே வந்து ஃபுல்லாக சுட்டு எடுக்கிறாரு. அந்த வாசனை வேறு வருதா. இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடல. பசி வயிறு கிர்ன்னு சொல்லுது. இப்படி 2 பேரும் மூஞ்சி பார்த்துட்ருக்க. இப்படியே இருந்தால் அவன் சோத்தை நான் எடுத்து தின்றுவேன். வேண்டாம் கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம டேவை கூப்பிட்டு போக நம்ம டேவும் முடிஞ்ச அளவுக்கு சவுண்டு போடாமல் பொறுமையாக அந்த காட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ இந்த பர்சனை காட்டுறாங்க. இவர் பொறுமையாக இவங்க 2 பேரும் நடந்து போனாங்கல்ல, அந்த பாதையை திரும்பி பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம டேக்கோ ஜிமினுக்கு இதை பற்றி தெரியாது. 2 பேரும் ரோட்டு பக்கம் வந்ததும், சரிடா இன்றைக்கி அவன் வீடு எங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு, நாளைக்கு அவன் ஃபேவரட் ஸ்பாட் எங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே ஓகே ஜிமின் ரொம்ப தேங்க்ஸ். நீ இல்லைனா எனக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு தைரியமே இருந்திருக்காது. இதுக்கு தான் யாராவது கூட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும்னு சொல்கிறது. அவன் ஐடியா தரலன்னா அவனுடைய துணையாவது இருக்கும். சரியா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா என்ன? இருக்காங்க, ஆனால் இந்த அளவுக்குலாம் கிடையாது. பரவாயில்ல, இனிமேட்டு இந்த அளவுக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்கேன். சரி வா சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்ட்டே 2 பேருமே அந்த ரோட்டோரம் பேசி சிரித்து அடித்து விளையாடிக்கிட்டு அவங்க லைஃப்பில் நடந்த சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு நேராக அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மணி ஒரு 11 மணி போல் இருக்கும், நைட் டைம். நம்ம டேவை காட்டுறாங்க. வீட்டில் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்டில் போயிட்டு நல்லா அப்படி பெட்டெல்லாம் மேக் பண்ணிவிட்டு அதில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. மணி ஒரு 12 மணி போல் இருக்கும். சின்னதாக வெளியே இடி இடிக்குது. அப்படியே லைட்டாக அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு மின்னல் மாதிரி அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரி இடி இடிக்குது. நம்ம டேவுடைய ரூமில் இருக்கிற ஜன்னலில் காட்டுறாங்க. யாரோ ஒருத்தவங்க ஜன்னலில் உட்காந்துட்டு நம்ம டிவியே பார்த்துட்ருக்காரு. வரைக்கும் பார்த்துட்ருக்காரு. அந்த பர்சனுடைய உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு அவ்வளோ நேரம் இருந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. மணி ஒரு 1:30 2:30 போல் இருக்கும். அந்த பர்சன் அங்கேருந்து எப்படி வந்தாரோ அதே வழியில் டேவை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, அப்படியே போயிடுறாரு. ஜஸ்ட் அவர் வந்தது டேவை பார்க்குறதுக்கு மட்டும்தான். பார்த்துட்டாரு, போயிட்டாரு. அப்படியே கிளம்பிட நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே திரும்பியும் வழக்கம் போல் காலேஜுக்கு கிளம்புறேன்னு சொல்லி சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு 8 மணிக்கெலாம் அந்த காலேஜுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பையன் திரும்பியும் அந்த காலேஜ்குள்ளே காலேஜ்குள்ளே நடந்து போகிறான். ஜிமினையும் பார்க்குறாரு, ஜிமின்ட்டையும் பேசுகிறாரு, இந்த மாதிரி அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் சரி பரவாயில்ல, அவனை பற்றி எதனாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமா, நான் இன்றைக்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் காலேஜுக்கு போயிட நம்ம டேவும் நேராக அவருடைய காலேஜுக்கு போயிடுறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகிடுது. நம்ம டேவை காட்டுறாங்க. நேராக காலேஜ் முடிஞ்ச வேகத்துக்கு வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போயிட்டு அங்கே உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே 1 by 1 அப்படியே கஸ்டமர்ஸை கவனிச்சுட்டு பார்த்துட்ருக்க டக்குன்னு ஒரு கஸ்டமர் உள்ளே வராரு. யாருன்னு பார்த்தா இவன், அதாவது நம்ம டே இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த அந்த பையன். அவன் உள்ளே வந்த வேகத்துக்கு நம்ம டே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, கண்டிப்பாக அவன் பீஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்க. அவன்கிட்ட போயிட்டு ஆர்டர் எடுத்த அந்த வெயிட்டர் வந்து நம்ம டேவை பார்த்து பிபிக்யூ கேட்டிருக்காங்க, பீஃப் அப்படின்னு சொல்ல நம்ம டே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு சமைக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. அவ்வளோ ருசியாக சமைக்கிறாரு நம்ம அந்த பர்சனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ருசியாக சமைக்க நம்ம டேவும் சமைச்சு கொஞ்சம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் அதிகமாகவே வச்சு கொண்டு போயிட்டு அவராகவே ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போயிட்டு அந்த பர்சன்கிட்ட கொடுக்கும்போது அந்த பர்சன் ஒரு பார்வை நம்ம டேவை பார்க்குறாரு. நம்ம டேவும் ஒரு செகண்ட் அந்த ஐ கான்டாக்ட் இருக்க அவருக்கு அந்த செகண்ட்லேயே சீக்ஸெல்லாம் அப்படியே ப்ளஷ் ஆகிடுது. ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுறாரு. கீழே வச்சுட்டு அந்த பர்சன்கிட்ட, உங்களுக்கு எதனாவது வேணும்னா எனக்கு நான் கூப்பிடுங்க, உங்கள் பேர் கூப்பிடணும்னு சொன்னீங்களா, உங்கள் பேர் கிம் டேயா? ஓகே தேங்க்ஸ். நான் சொல்லணும். இட்ஸ் ஓகே. எதனாச்சும் தேவைன்னா கூப்பிடுங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நர்வஸாக அந்த இடத்த விட்டு நேராக உள்ளே ஓடி வந்துடுறாரு. உள்ளே ஓடி வந்துட்டு ஃபோன் எடுத்து கால் பறக்குது நம்ம ஜிமினுக்கு. நம்ம ஜிமின் அந்த சைட்லேருந்து கால் அட்டன் பண்ண வைக்கிறதுக்கு நம்மகிட்டே, ஹலோ ஹலோ ஜிமின், என்னடா பதற? நான் இன்னைக்கு அவன்கிட்ட பேசினேன். என்னது? அவன்கிட்ட பேசினேன்? என்ன பேசினேன்? எதனாவது வேணும்னா கூப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆ அது நான் வேலை பார்க்குற இடத்துக்கு அவன் வந்திருக்கான், சாப்பிட்றதுக்கு வந்தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு அவன் கிட்ட கொடுத்தேன். அவன் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தான். அவனுக்கு என் ஃபேஸ் தெரிஞ்சிச்சு. நானும் அவனோட ஃபேஸை பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருக்கான். ஓ, இன்னும் எதனாவது மேற்கொண்டு பேச வேண்டியதானே? என்ன பேசுகிறதுன்னு தெரியல, நான் ஓடி வந்துட்டேன். ஐயோ, எதனாவது ஒன்று ட்ரை பண்ணி பாரு. எனக்கு பயமாக இருக்குது ஜிமின். சரி, ஒன்றும் இல்லை, நான் இன்னும் வெளியே தான் சுற்றிட்டுருக்கேன், அங்கே வரேன். அப்படியா? ம், சரி, வர முடியுதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து காலை கட் பண்ணிட்டு அவருடைய வேலைகளை திரும்பி பார்த்துட்ருக்க. அப்பப்போ அப்படியே சைட் அடிக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். நம்ம ஜிமின் அந்த கடைக்குள்ளே திரும்ப என்ட்ராகிறாரு. நம்ம ஜிமின் வந்து என்ட்ரான வேகத்துக்கு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த பர்சன் ஜிமினை பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டுறாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே கல்ப் பண்ணிக்கிட்டு பொறுமையாக போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே ஆர்டர் சொல்கிற மாதிரியே டேவை பார்த்து கண்ணு காட்ட நம்ம டே வந்துட்டு, சார் உங்கள் ஆர்டர் ப்ளீஸ். ஹே, அவன் தானே? ம், அவன் ஏன்டா இன்னும் முறைக்கிறான்? ஒன்றும் முறைச்சானா? ம், தெரியலையே. சரி, உங்கள் கடையில் எது கம்மியாக இருக்கும் ரேட்டு? ஒன்றும் இல்லை, இது என் ட்ரீட்டாக வச்சுக்கோ, நானே எடுத்துகிட்டு வரேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்க. நம்ம டேவும் போயிட்டு நம்ம ஜிமின்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜிமின்கிட்ட கொடுக்க, நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு, ஹேய் செம்மையாக இருக்குது பார்க்கவே, சாப்பிட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நீ சமைச்சியா? ம், சரி, அவன் உன்னை தான் பார்க்குறான் போல. தெரியலையே, ஒரு வாட்டி எங்கே பாரு. டே, என்ன பேரை சொல்கிறான்? இது வர சொல்லுங்கள் சார். எனக்கு இன்னொரு பிளேட் கிடைக்குமா? ஆ, ஷியோர் சார், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்ஸ் அப்படி நம்ம டே அந்த இடத்துக்கு விட்டு போக, நம்ம ஜிமின் அந்த இடத்துல சாப்பிட்டுருக்காரு. நம்ம டே அங்கேருந்து வெங்குன்னு ஓடுறத ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்ருக்கா. ஆனால் அவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி என்னென்னா, இவன் இவ்வளோ அமைதியாக இருக்கான், எதுக்கு இப்படி தனியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேவை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியும் அதிகமாகுது. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஈவினிங் ஆகுது. இந்த பர்சன் சாப்பிட்டு முடிச்சிட்றாரு. நம்ம டே வந்து அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்க. இப்போ அங்கே உள்ள ஒரு மேனேஜர் இருப்பார் இல்லையா, அந்த கடைக்கு மேனேஜர், அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஜிமினே டே கிட்ட பெர்மிஷன் கேட்காம அந்த மேனேஜர்கிட்ட போயிட்டு பெர்மிஷன் கேட்குறாரு, டேக் ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேனேஜரும் சரி யாரோ வந்து கேட்குறாங்க, இம்பார்ட்டன்ட் போல் ஆயாஸ் வச்சாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் கொடுத்துட்றாரு. நம்ம ஜிமின் நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பர்சன் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பர்சன் அங்கே அந்த ஊர்லேயே கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல ஒரு பார்க் உண்டு. அந்த பார்க்கில் போயிட்டு உட்காந்தா சன்செட் ஆகிறத ஈஸியாக பார்க்கலாம். அங்கே அதிகமாக கப்பிள்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பர்சன் தனியாக போகிறாரு. அதை போகிறத பார்த்துட்டு நம்ம டேவியும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜிமின் போகிறாரு. இப்போ நம்ம டே தான், ஜிமின், இன்றைக்கி நான் உனக்கு ட்ரீட் வச்ச பாவத்துக்கு என்னுடைய ஒரு நாள் சம்பளத்தை கட் பண்ணிட்டேன். அடப்பாவி, சாரிடா, பரவாயில்ல விட, இவனை பார்க்க தானே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் டே. ஏன்? இன்னைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ண போகிற. ஆ, கத்தாதரா. நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது என்ன எக்ஸாமா? இல்லை சும்மா இருந்தாலும் அந்த பாரு, நேராக அவன்கிட்ட போயிட்டு பார்த்தியா உனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது, இருடா என்ன ஞாபகம் இருக்கான்னு கேளு. அவன் இருக்குன்னு சொல்வான். அப்புறம் அப்படியே இங்கே உட்காரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு லைட் அப்படி பிட்டு போட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறேன். அப்படியா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி முழு நிலவு வரும். செம்ம சீனரியாக இருக்கும். ஸோ போயிட்டு சொல்லு.
ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டேவும் பொறுமையாக நம்ம அந்த பர்சன் உட்காந்துட்ருக்க அந்த பர்சன் சைட் அப்படி நடந்து போகிறாரு. இப்போ நம்ம ஜிமின் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு நம்ம டே என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கையில் நம்ம டே போயிட்டு அந்த பர்சன் முன்னாடி போய் நிற்கிறாரு. அந்த பர்சன் அங்கே உள்ள ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்ருக்காரு. இப்போது நம்ம டே போயிட்டு ஹாய். ம் என்ன ஞாபகம் இருக்கா? ம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் இங்கே உட்காரலாமா? ம் நான் பேசவே மாட்டேங்கிறா. பை தி வே என் பேர் கிம் டேயோ. தெரியும். ஐம் ஜங்குக். ஆ என் பேர் ஜங்குக். ஜங்குக் எப்படியோ பேரை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்குமா? ஆ ஆமாம், எப்போவுமே இந்த முழு நிலா வர டைம் நான் இங்கே தான் வருவேன். ஓ, என்கிட்ட எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது நீங்கள் என்ன ஒரு 2 வீக்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க போல். உனக்கு தெரியுமா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், இப்போ ஒரு 2 டேஸாக புதுசாக யாரோ கூட இருக்காங்க. அது என்னுடைய ஃப்ரெண்ட் ஜிமன். ம் அவங்க மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கானே அவனை. என்ன கரெக்டாக சொல்கிறான்? ம் ஆமாம். நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? ஃபஸ்ட் டேலேருந்தே தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், கிளம்பிடுங்க. ஆ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், கிளம்பிடுன்னு சொன்னேன். ஆனால் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்களே, ரொம்ப தனியாக இருப்பீங்களே. ஐ யூஸ் டு பி அலோன். எனக்கு தனியாக இருக்கணும். இங்கேருந்து கிளம்பிடுங்க. இல்லை, அது பரவாயில்ல, நான் உங்கள் கூட இருக்கேனே. வேண்டாம் ப்ளீஸ். இல்லை, எதுக்கு ப்ளீஸ் பண்ணுறீங்க? அது ஓகே. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து கிளம்பி வராரு. கீழே பொறுமையாக நடந்து வர நம்ம ஜிமின் பார்த்துட்டு, இது போன உடனே வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. மணி வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி டைம், லைட்டாக இருட்டிடுச்சு. நம்ம ஜிமின் அந்த இடத்துலையே நின்றுட்டுருக்க. இப்போ நம்ம ஜிமினுக்கு நம்ம டேவை பார்த்து, என்னடா உடனே வந்துட்டேன்? அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரிஞ்சுது? நான் அவனுக்கு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு தெரிஞ்சிடுச்சு. அவனே சொன்னானா? இப்போ நீ வர 2 நாளாக என் கூட சுற்றிட்டுருக்கேன்னு கரெக்டாக தான் சொல்கிறான். ஹேய், அப்போது நல்ல சைன் தானே. அவன் நீ ஃபாலோ பண்ணுறேன்னு தெரிஞ்சு உன்னை ஃபாலோ பண்ண விட்டுருக்கானா, அப்போ அவனுக்கு ஏதோ மனசில் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு விட்டுட்டு வந்த? சொன்னியா இல்லையா? நான் சொல்லலை. ஏன்? அவனுக்கு நைட் டைம் இந்த இடத்துல தனியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமா. ஸோ கிளம்ப சொல்லிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுவாங்க, நீயும் கிளம்பின்னு சொல்லிட்டான்.
ஓ, அது ஏன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன்? இல்லை, அவனுடைய பேரை தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் பேர் என்ன? ஜான் ஜங்குக். ஜங்குக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் இங்கே பேரை சொன்னதும் அவ்வளோ தூரத்தில் உட்காந்துட்ருக்க ஜங்குக் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. நம்ம டே இருக்கிற இடத்த நம்ம ஜிமின் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க, என்னாச்சு? பின்னாடி திரும்பி பார்த்தான். அப்படியா? இல்லையே. நான் அவன் பேரை சொல்லும்போது பார்த்தான். சரி விடு, இப்போ என்ன பண்ண போகிற? கிளம்ப போறியா? வேறு வழி இல்லையே. சரி அப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜிமின் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுறாரு. மணி ஒரு 7:30 போல் இருக்கும். நம்ம டே வந்து வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் அவருக்கு சுத்தமாக தூக்கம் வரல, சாப்பிடவும் தோணலை. அவ்வளோ தூரம் போயிட்டு மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஜங்குக்கு இன்னமும் அதே இடத்துல தான் உட்காந்துட்ருப்பான்னு நம்ம டேக்கு 100% ஷியோர். ஸோ போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. வீட்டில் இருக்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நைட் ட்ரெஸ்ஸோட அந்த நடுராத்திரின்னு சொல்ல முடியாது, ஒரு 7:45 போல் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு 8 o'clock போலலாம் ரீச் ஆகிடுறாரு அந்த இடத்த. போயிட்டு அப்படியே ஸ்டாண்டை போட்டு அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கில் உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஜங்குக் இல்லை. ஐயோ, எங்கே போயிட்டார் போலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க் அந்த ஏரியா சைடே வந்து அப்படியே அந்த இதில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்கடா. ஆக்சுவலி அந்த இடம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய மேடு மாதிரி இருக்கும். அந்த மேடு வந்து ரவுண்டாக இருக்கும், ஓகேங்களா? லைக் கிட்டத்தட்ட ஒரு குளம், அந்த குளத்துக்கு மேலே உரமாக நடப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். நடுவில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் சன்செட் ஆகுறதும் நல்லா தெரியும். ஸோ மேலே வந்து கொஞ்சம் அந்த ஜாக்கிங் போகிறதுக்கு, ரன்னிங் போகிறதுக்குன்னு ஒரு ரவுண்ட் ஏரியா பெருசாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம டே வந்து இப்போ நின்றுட்டுருக்காரு. அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி போயிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்கா. இப்போ டக்குன்னு அந்த இடத்துல ஒரு வாய்ஸ், இந்த நேரத்தில் இங்கே எதுக்கு வந்த? இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை தான் தேடி வந்தேன். எதுக்கு? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தான் அப்போ வந்தேன். ஆனால் எனக்கு மனசில் சுத்தமாக தைரியமே இல்லை. ஆனால் இப்போ அந்த விஷயத்த சொல்லலைன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனால தான் சொல்லலான்னு சொல்லி. நீ எது சொல்கிறதா இருந்தாலும் சரி, நாளைக்கு வந்து சொல்லு, இப்போ கிளம்பு. இல்லை, அது உங்களை பார்க்க தான் நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன். எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இல்லை, எனக்காக ஒரு 15 minutes ப்ளீஸ். நான் சொல்கிறத கேளு. இங்கே இருந்தால் உனக்கு தான் ஆபத்து. இங்கேருந்து கிளம்பு. இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, போ. நானும் அதுதான் சொல்கிறேன். இங்கேருந்து 1 kilometer தூரத்துக்கு யாருமே இல்லை. எனக்கு அதை நினச்சாலே பயமாக இருக்குது. தனியாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க? அட்லீஸ்ட் நான் கம்பெனிக்காவது. நான் இங்கேருந்து போன்னு சொன்னேன். இல்லை, ஆனால் இங்கே யாருமே இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக. நான் சொல்கிறது கேட்க மாட்டேல? அப்படி இல்லை, என் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்க அந்த பர்சன், அதாவது நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் அப்படியே அண்ணா வந்து வானத்தை பார்க்குறாரு. வானத்தில் முழு நிலவு. அந்த மேகம்லாம் மூடி இருந்தது, அந்த மேகம்லாம் அப்படியே விலகி போய் அந்த முழு நிலவு அந்த இடத்துல தெரியுது. நம்ம ஜங்குக்கு அங்கே இருந்த மாதிரியே நம்ம டேவை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. அந்த நிலா வெளிச்சத்தில் நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் அவ்வளோ அழகாக தெரியுது நம்ம டேக்கு. அதுவும் இல்லாமல் அவருடைய முடி வந்து ஷோல்டருக்கு மேலே வரைக்கும் நல்லா அப்படியே ஃபங்க் மாதிரி பெருசாக வச்சுருப்பாரு. நம்ம டேக்கு அது ரொம்பவும் பிடிக்கும். அந்த நைட் டைமில் இருக்க அந்த சில்லுன்னு இருக்க காற்றுல அந்த முடி லைட்டாக அசையுது. அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி நம்ம டே அந்த இடத்துல ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்க. கூட கொஞ்சம் பயமும் இருக்குது, எங்கே கோவப்பட்டுற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த நிலா வெளிச்சத்தில் நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரு நிமிஷம் நம்மகிட்டே அரண்டு போயிடுறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்குடைய கண்ணு அப்படி லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகுது. லைக் ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷாக லைட்டாக ஒரு ஷேடோ மாதிரி அவருடைய கண் கருவிழி மட்டும் ஒரு மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்மகிட்டே அதை பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? நான் சொல்கிறத கேளு. நீங்கள் இருக்கிறது உனக்கு தான் ஆபத்து. இங்கேருந்து கிளம்பு. எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இல்லை, இப்போ நான் அவனை பார்த்தேன். அது உங்கள் கண்ணை நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ். இங்கேருந்து கிளம்புனா கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு லைட்டாக கையை நீட்டி கிளம்பிப்போ அப்படின்னு சொல்ல டக்குன்னு அவருடைய கையை வந்து நம்ம பார்க்குறாரு. அவருடைய பின் கை ஃபுல்லாக இந்த உல்ஃபுக்கு முடி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? லைக் அந்த க்ரே ஒயிட் பிளாக் மூணும் கலந்த மாதிரி அப்படியே அவருடைய மேல் கையில் பக்கம் ஃபுல்லாக ஹேர் அப்படியே இருக்குது. நம்மகிட்டே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சம் போக நம்ம ஜங்குக்கு வந்து அந்த உடம்புல இருக்க அவருடைய கழுத்து சைடு, அவருடைய சின் சைடு, காது அப்படியே ஒரு ஷேப் சேஞ்ச் ஆகுது. அதெல்லாம் அப்படியே கண் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்றாரு நம்ம டே. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்க நம்ம பயப்படுறத பார்த்துட்டு ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் ஓடி போயிட்டு அங்கே ஒரு ஒரு சின்ன புதர் மாதிரி இருக்குது, ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு புதர் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு நின்றுடுறாரு. நம்ம டேவால் தனியாக விட முடியல ஜங்குக்கை. இப்போ நம்ம போயிட்டு ஒரு நிமிஷம், இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் தயவு செஞ்சு எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இப்படி தனியாக ஃபேஸ் பண்ணுறனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஜங்கு கிட்ட பேச நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கேட்குறாரு. ஆனால் எதுவுமே பேசல. அவ்வளோ அமைதியாக இருக்குது. நம்ம அவ்வளோ பயமாக இருக்குது, என்னாச்சும் ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நம்ம ஜங்குக்கு நின்றுட்டு இருந்த அந்த சைட் நம்ம வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. நடந்து போய் பார்த்தா அந்த நம்ம ஜங்குக்கு வந்து ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த இடத்துல கிட்டத்தட்ட 5 அடிக்கு வந்து ஒரு ஒரு உல்ஃப் வளர்ந்தா எப்படி இருக்கும். ரியல் உல்ஃபோடைய ஹைட் வந்து 4 ஃபீட்டு. நார்மல் 6 ஃபீட் மனுஷங்களுடைய இடுப்பு அளவுக்கு வரும் பெருசாக. ஆனால் இது கொஞ்சம் ஒரு ஃபீட் அதிகமாக, கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட் ஹைட்டுக்கு உல்ஃப் இருந்தால் எப்படி இருக்கும். அவ்வளோ பெரிய தலைக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய முடி, வாலெல்லாம் அவ்வளோ பெரிய முடி, அதோடைய ஃபெதர்ஸ் அந்த ஹேரெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் பிளாக்கு, க்ரேஷ், ஒயிட்டு மூணும் அப்படியே கலந்த மாதிரி. அப்படியே நம்ம வந்து ஒரு மாதிரி ஸ்டன்னாக நின்று பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காரு. ஒரு வார்த்தை பேசல. ஜங்குக்கு வந்து நம்ம அதாவது முன்னாடி வந்து நின்று ஆக்சுவலாக அந்த வில்ஃப் நம்ம வந்து முன்னாடி வந்து நின்று வேகத்துக்கு அந்த வில்ஃப் ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்குது. நம்ம ஒரு அடி பின்னாடி வைக்கிறாரு. உல்ஃப் ஒரு அடி முன்னாடி வைக்குது. ஒரு அடி பின்னாடி வைக்கிறாரு. அப்படியே நடந்து போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு அப்படியே ஒட்டினா மாதிரி நின்றுக்கா. அந்த உல்ஃப் அவ்வளோ கிட்ட நம்ம உடைய ஃபேஸ்க்கு கிட்ட வந்து நம்ம உடைய நெக் சைடில் வந்து அப்படியே மோப்பம் பிடிக்கும்ல அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்க நம்ம ஒரு மாதிரி ஸ்டன்னாகி ஸ்டாச்சு ஆகி அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த உல்ஃப் அங்கேருந்து கிளம்பிடுது. அந்த அந்த ஆளுங்கள்லாம் நிறைய நடக்கிற இடம், உட்கார்ற இடம்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அங்கே உள்ள ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இது ஸ்டோன் பெஞ்ச் ஒன்று இருக்குது. ஒரு உயரமாக இருக்கிற ஒரு ஸ்டோன் பெஞ்ச். அந்த ஸ்டோன் பெஞ்ச் மேலே ஏறி நின்றுக்கிட்டு அந்த ஓநாய்ங்கெல்லாம் ஒரு மாதிரி ஊழையிடும் இல்லையா, ஊன்னு சொல்லி கத்தும்ல, அதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் கிட்ட சவுண்ட் விட ஆரம்பிக்குது. அந்த உல்ஃப் அப்படியே ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்க அந்த முழு நிலாக்கும் இந்த உல்ஃப் இங்கேருந்து இப்படி கத்துறதுக்கும் நம்ம பார்க்குறதுக்கு டோட்டல் ஃபேண்டசி. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இது சாத்தியமா அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி ஸ்டன்னாக நின்று பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 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 12 அந்த மாதிரி டைம், அந்த அரவுண்ட் ஒரு 1 அந்த மாதிரி டைம் இருக்கும். அந்த நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேகத்தில் மறைய ஆரம்பிக்குது. மறைய ஆரம்பித்த அடுத்த செகண்ட் அங்கே உல்ஃபாக இருந்த ஒரு பர்சன் நார்மலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறான்.
அவனுடைய பாடியில் இருந்த அந்த ஹேர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகுது, அதாவது மறைஞ்சு போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஹைட் கம்மியாகி நார்மலாக அந்த ஸ்டோன் பெஞ்ச் மேலே படுத்த மேனிக்கு அப்படியே ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் படுத்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு நம்மட்டு அலறி அடிச்சுட்டு பயந்து போயிட்டு குடு 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 குடுன்னு ஓடி போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்குடைய ஃபேஸை டச் பண்ணுறாரு. நம்ம டீ போயிட்டு ஜங்குக்குடைய ஃபேஸில் கை வச்சு எழுந்துரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் அப்படியே டேப் பண்ணிகிட்டே இருக்க நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை திறக்கிறாரு. ஒரு செகண்டு அந்த கண் வந்து அந்த உல்ஃபோடைய கண்ணு லைட் அப்படி ஃப்ளிக்கர் ஆகிட்டு நார்மல் ஹியூமனுடைய ஐஸ்க்கு சேஞ்ச் ஆகுது. நம்மகிட்டே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கு வந்து எழுந்திரிச்சு அமைதியாக உட்காந்துட்டாரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அங்கங்கே டேர் ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு கீழே அப்படியே முட்டி போட்ட மாதிரியே உட்காந்துட்ருக்காரு நம்ம ஜங்குக்கை பார்த்து. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்ம உனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு? ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல ப்ளீஸ். உனக்கு பயமா இல்லை? உன்னோட எதனா பண்ணிவிடணுன்ட்டு பயமா இல்லை? இருந்துச்சு. அப்புறம் இங்கேருந்து நீ போகல? என்னதான் இருந்தாலும் அது நீ இல்லை, என்னெல்லாம் இப்படி விட்டு போக முடியும்? உனக்கு எதனா தான் ஆயிடுச்சுன்னா சரி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு கொஞ்சம் ஒழுங்காக சொல்ல. உனக்கு நான் இதை எப்படி புரிய வைப்பேன்? ப்ளீஸ். நான் சிட்டியில் இருக்கிறவன் கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் வில்லேஜில் இருந்து நான் இங்கே வந்துட்டேன். எனக்கு நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது பிடிக்கும், கற்றுக்கிறதுக்குன்னு இந்த இடத்துக்கு வந்தேன். என்னுடைய ப்ளட்டு நார்மல் ஹியூமன் ப்ளட்ஸ் மாதிரி கிடையாது. நான் ஒரு ஆல்ஃபா மீன்ஸ் என்னுடைய ப்ளட்டில் உல்ஃபோடைய ப்ளட்டும் கலந்துருக்கும். எனக்கு ஹியூமன்ஸ் மாதிரி இல்லாமல் ஐசைட்லேருந்து என்னால் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் ஈஸியாக ஸ்மெல் பண்ண முடியும். என்ன பேசினாலும் நல்லா கேட்கும், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும். நான் யாராவது ஒரு பர்சனை நினச்சேன்னா அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே என்னால் உணர முடியும். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தால் என்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியே இதுதான். ஒரு தடவையும் நிலா முழுசாக காட்சி அளிக்கிறப்போ என்னுடைய பாடி என்னுடைய ரியல் டிஎன்ஏக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதாவது என்னுடைய உல்ஃப் பிளட் அந்த டிஎன்ஏ கொஞ்சம் அதிகமாகி நான் ஒரு ஒரிஜினல் உல்ஃபாகவே சேஞ்ச் ஆகிடுவேன். ஆனால் அது ரொம்ப நேரத்துக்கு கிடையாது, அந்த நிலா போகிற வரைக்கும். ஒன்று யாருமே பார்க்கலையா? நான் இங்கே வரும்போது எனக்கு ஒரு சில நண்பர்கள் கிடச்சாங்க. அவங்கக்கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா உண்மைகளையும் சொன்னேன். ஆனால் அவங்க அது எதுவுமே நம்பலை. ஒரு நாள் என்னையே அறியாமல் நான் என்னுடைய உருவத்தை மாற்றிட்டுருக்கேன். அதை அவங்க பார்த்துட்டு முதல்ல என்னை அடிக்க தான் வந்தாங்க. என்னை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அதனாலே நான் தனியாக இருக்கிறது தான் எப்போவுமே பார்ப்பேன். தனியாக இருந்தால் எனக்கும் சேஃப், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் சேஃப். ஏன்னா ஒன்ஸ் நான் என்னோடய டிஎன்ஏ சேஞ்ச் ஆகி என்னுடைய உருவம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஒரு ஹியூமனாக நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா அந்த அட்டாக்லேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்போ எத்தனை உயிர் போகும், யாரை என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. அதனால இந்த மாதிரி டைம் நான் தனியாக வந்துடுவேன். இன்றைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் என்னால் முன்னாடி இருந்ததை விடையும் இப்போ ஒரு விஷயத்தை நல்லா உணர முடியுது. என்னது?
என்னாச்சு? என்னதுன்னு சொல்லு. நீ என் மேலே நிறைய அன்பு வச்சிருக்கன்னு புரியுது. அது உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் உன்னை முதல் தடவை பார்த்ததுலேருந்து நீ என்னை பார்த்துட்ருக்க. என் பின்னாடி வர்றது, அன்றைக்கி என் வீடு வரைக்கும் வந்திருக்கேன், அதெல்லாம் பார்த்தேன். உனக்கு தெரியுமா? அப்போ ஏன் நீ எதுவுமே கேட்கவே இல்லை? கேட்டு என்ன பண்ண சொல்கிற? நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிற, அவ்வளோதான். ஆனால் நான் ஏன் உன் பின்னாடி சுற்றுறேன்னு என்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு தோணலையா? எனக்கே தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு. எப்படி? அதான் சொன்னல, நான் யாரையாவது நினச்சேன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியும்னு. இப்போ நான் நினைக்கிறத உன்னால் ஃபீல் பண்ண முடியுமா? நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம சங்கு கூட ஐ கான்டாக்ட் வைக்க, நம்ம சங்குக்கு எதுவுமே யோசிக்கல. ஜஸ்ட் நம்ம உடைய ஃபேஸை கப் பண்ணிட்டு கிட்ட நிறைய வந்து அவருடைய லிப்ஸ்லேயே ஒரு கிஸ் கொடுக்குறாரு. நம்ம ஒரு மாதிரி வைட் ஐஸில் நம்ம சங்குக்கே பார்த்துட்ருக்கேன். அந்த கேஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அமைதியாக தரையை பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்கேன். நம்ம என்ன நினைக்கிறேன்னு சொல்ல தானே சொன்னேன். ஆனால் நீ உன் ஆள் மனசில் சொல்கிறத விட செஞ்சால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சல. அப்போ இதெல்லாம் உண்மை தானே? நீ நம்ப மாட்டேன்னு நான் முன்னாடியே சொன்னேன். இல்லை, நான் நம்புகிறேன். இதுக்கப்புறமா எப்படி நம்பாமல் இருக்கிறது? சரி, கிளம்பு. ஏன் கிளம்பணும்? அதான் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டல. இதுக்கப்புறமா இங்கே இருக்க போகிற? கிளம்பு. நான் உன்னை தான் லவ் பண்ணேன். லவ்னா அப்படி இப்படி தான் இருக்கணும்லாம் இல்லை. என்னால் நீ எப்படி இருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ண முடியும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ என்னமோ சொன்னியே, ஆல்ஃபா. நீ ஜங்குக்காக இருக்கும்போதும் ஆல்ஃபாவாக இருக்கும்போதும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு உல்ஃபா மாறினே, அப்படி இருக்கும்போதும் கூட உன்னை விட்டு நான் போக மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீ வேணும். எப்பப்பெல்லாம் ஒரு சன்ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கான நாள் தொடருது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஃபுல் மூன் ரைஸ் ஆகுறப்போ நீயா இருக்கிறது தப்பு கிடையாது. நீ உண்மையாக தான் சொல்லிகிட்ருக்கியா? உனக்கு என்னை பார்த்தா பயமா இல்லை? நான் உன்னை எதுனா பண்ணிடணும்னு உனக்கு பயமா இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்க, நீ என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ உல்ஃபா மாறுறப்போ என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு நினைக்கலையே. நான் இந்த விஷயத்தெல்லாம் அப்போ கூட உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் இப்போ என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொட்டிட்டேன். இதுக்கப்புறமும் உன்னை விட்டுட்டு போயிட்டாலோ, நீ என்னை அட்டாக் பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு பயம் என் மனசில் இருந்தாலோ அது நிஜமாக இருக்காது. எனக்கு தெரியும் நீ என்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு ஆல்ஃபா அவன் மனசில் பார்ட்னராக ஒருத்தரை நினச்சிட்டான்னா சாகிற வரைக்கும் அந்த பர்சன் கூட தான் இருக்கணும்.
அந்த பர்சன் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், உன் கூடவே இருப்பேன். உனக்கு உனக்கு நீ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அட்லீஸ்ட் ஹெல்ப்பாவது பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட்ஸ் போட்டு உன்னை பார்த்துக்கிறேன். இங்கே உள்ளவங்க இப்படி தான் காதலை சொல்லிப்பீங்களா? ஆ, இல்லை ஒருத்தர் இன்னொருத்தரை எப்படி பார்த்துப்பீங்கன்னு சொல்லி தான் லவ்வை சொல்லிப்பீங்களா? எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் சொல்கிறேன். ஏ, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? என் கூட உன்னால் வர முடியுமா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு கூட நம்ம டே போகிறாரு. எங்கேயும் இல்லை, நம்ம சங்கு கூட வீட்டுக்கு போயிட்டு நம்ம சங்குக்கு நம்ம டேவை ஒரு இடமா உட்கார வச்சுட்டு ஒரு ½ அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டுருக்காரு அவர் வீட்டுக்குள்ளேயே. நம்ம டே அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டேவை காட்டுறாங்க. நம்ம சங்குக்குடைய ரூமில் அமைதியாக உட்காந்துட்ருக்கும்போது நம்ம சங்குக்கு வந்து, சரி என் கூட இப்போ வா, எங்கே என் கையை பிடிச்சிக்கோ, ஓகே உனக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு நம்ம டேவுடைய ஐஸை வந்து ஓப்பன் பண்ண. ஆக்சுவலி அங்கே ஒரு ரிவர் இருக்கும் இல்லையா, அந்த ரிவருக்கு பக்கத்தில் நம்ம டேக்கு பிடிச்ச மாதிரி இந்த நேச்சரோடு நேச்சராக இருக்க மாதிரி ஒரு சின்ன டென்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே 2 பேர் இருக்கிற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ அழகாக அவர் கையாலேயே குக் பண்ணி அங்கே நம்ம டேக்காகன்னு எடுத்து வச்சுருக்காரு. அதெல்லாம் வச்சுட்டு நம்ம டேவை உள்ளே கூப்பிட்டுக்க, நம்ம டேவும் அந்த சின்ன அந்த டென்ட் மாதிரி இருக்குது, அந்த டென்ட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம சக்கு கூட உட்காந்துக்க. அந்த தண்ணி சத்தெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டே இப்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. இந்தா, ஓ இதெல்லாம் நீ பண்ணியா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருந்ததை வச்சு. ஒரு நிமிஷம். டே, இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் யாரையும் டச் பண்ணதோ அவங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸோ எனக்கு வந்தது கிடையாது. எனக்கு வர ஃபீலிங்ஸோ நான் டச் பண்ண போகிற ஒரு பர்சன்னா அது நீ தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். நான் உன்னை தவிர்த்து வேறு யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன். எப்போவுமே உனக்கு லாயலாக இருப்பேன். எந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷனில் உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் உன்னை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுற ஆளாக நான் இருப்பேன். உன்னை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு சந்தோஷமாக வச்சுப்பேன். உனக்கு எதெல்லாம் ஆசையோ அது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு உன் கூட நான் இருப்பேன். அப்புறம் நீ என்ன உன்னுடைய லைஃப் பார்ட்னராக வாழ்க்கை முடிஞ்சு அழிஞ்சு போகிற வரைக்கும் லைஃப் பார்ட்னராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா இதை எடுத்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு சின்ன ஒரு சிரிப்போட நம்ம சங்குக்கு செஞ்சு கொடுத்த அந்த மீட் பால்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுத்து நம்மகிட்டே வந்து 1 by 1 அப்படியே ரசித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம சங்குக்கு வந்து கன்னத்தில் கை வச்சுட்டு நம்மகிட்டே சாப்பிட்றத ரசித்து அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம டே சாப்பிட்டுக்கிட்டே இப்படி தான் உங்கள் மனசில் இருக்க காதலை சொல்வீங்களா? எனக்கு இப்படி சொல்லணும்னு ஆசை. ஒரு விதத்தில் இப்படியும் சொல்லுவாங்க. நீ தனியாக இருக்கவும் ரொம்ப ரூட் அண்ட் ரகடான டைப்புன்னு நினச்சேன். ஆனால் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நீ குழந்தையாட்டம் இருக்க. இல்லை, நான் குழந்தைலாம் இல்லை. யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க.
ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ம். டே. ம். என்ன விட்டுட்டு போக மாட்டல? என்ன கேள்வி கேட்குறானே? இல்லை, உன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, ஹியூமன்ஸ் உன்னை அப்ரோச் பண்ணுவாங்க, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் உனக்கு என் மேலே அன்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா, இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆமாம், இப்போது நீங்கள் ஆல்ஃபான்னு சொல்கிறீங்கல்ல, அப்போது கண்டிப்பாக நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு யாராவது உங்கள் கிராமத்தில் இருந்து உங்கள் ஜீன்லேயே இருப்பாங்கள்ல, அவங்களே ஆல்ஃபான்னு தான் சொல்கிறீங்களா? ஒமேகான்னு இருப்பாங்க. ஒமேகானா? ஒமேகாவில் மேல் ஃபீமேல் 2 பேருமே இருப்பாங்க. ஆல்ஃபாலேயும் அதே மாதிரி தான், மேல் ஃபீமேல் 2 பேருமே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் சாஃப்ட் டைப்பாக இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கும் ஒரு சில பவர்ஸ் உண்டு. அதாவது அவங்களுடைய பார்ட்னர் ஃபீல் பண்ணுறத ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும், அவங்களால ஈஸியாக கம்ஃபர்ட் பண்ண முடியும், அவங்க இருக்கிற இடத்த ரொம்ப ஒரு 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 ப்ளஷரபுளாக வச்சுக்க முடியும், ப்ளசண்ட்டாக இருக்கும். லாயலாக இருப்பாங்க. நான் அவனுடைய ஒமேகாவாக இருக்கேன். என்னால் நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ அதை ஃபீல் பண்ண முடியாது, ஆனால் உனக்கு எது தேவைன்றதை என்னால் ஃபீல் பண்ண முடியும். உன் கூட இருக்கும்போது உன்னுடைய ஃபீலிங்ஸ் என்னென்னு என்னால் கெஸ் பண்ண வச்ச முடியும். ஸோ நான் அவனுடைய ஒமேகாவாக இருக்கேன், நீ என்ன அக்செப்ட் பண்ணிப்பியா? நீ என்னுடைய ஆல்ஃபாவாக இரு. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நானும் பண்ணலை. இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் என்னுடைய ஜெமினுக்கு தான். ஜெமினா அதான் அந்த பையன் ஒரு 2-3 நாளாக சுற்றிட்டுருக்கான்னு காலையில் சொன்னேன்ல, அவன் தான் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணான். தெரியும். உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? அவன் ரொம்ப நல்ல கேரக்டர். உனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் உனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பேன். அப்படியா? எப்படி சொல்கிற? ஏன்னா ஒரு வாட்டியும் அவன் உனக்கு உதவி பண்ண ட்ரை பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன், அவன் உனக்கு உண்மையாக உதவி பண்ணணுன்னு தான் ட்ரை பண்ணியிருக்கான், ஃபேக்காக இல்லை. ஓ, சரி. உனக்கு டைம் ஆகுதுல்ல, நீ கிளம்பல? போகணும். சரி வா, உன்னை கூட்டு போய் வீட்டில் விடுறேன். அம்மா திட்டுவாங்க. இப்போது போய்ட்டு கதவை திறந்தேன்னா கண்டிப்பாக செம்மையாக திட்டுவாங்க, அது மட்டும் நல்லா தெரியும். நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு டேவோடைய வீட்டுக்கு கரெக்டாக போய்ட்றாரு. அதை பார்த்துட்டு நம்ம டே, என் வீடு எப்படி உனக்கு தெரியும்? நீ அது உள்ளே போய் பேசலாமா? அதான் நான் சொன்னல, எப்படிக்கா போனால் அம்மா திட்டுவாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு நான் ஜிம்மினுடைய வீட்டுக்கு போகிறது சரின்னு நினைக்கிறேன். இல்லை நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருனா, நம்ம டேவை வந்து அவருடைய கையில் அந்த பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அவரை கொஞ்சம் இறுக்கமாக பிடிக்க சொல்லிக்கிறாரு. நம்ம டேவும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நம்ம டேவுக்கு அந்த ரூம் மேலே ஏறி போகிறதுக்கு நம்ம சங்குக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி ஏறுறதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பார் இல்லையா, அதில் ஈஸியாக ஏறிடுறாரு. நம்ம டேவை கூட்டு போய் அவர் ரூம்லேயே விட்டுடுறாரு. நம்ம டே அதை பார்த்துட்டு, ஹே, ஏன் ரூம்க்கு எப்படி வர முடியும்னு எனக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? நீ மட்டும்தான் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கன்னு நினச்சியா? நீ என்னை எப்போ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியோ அப்போதுலேருந்து நானும் தான் உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். ஆனால் என்ன, நீ பகல் டைமில்
நான் நைட்டு நீ தூங்கினதுக்கப்புறம் இப்படி ஜன்னல் ஓரமாக வந்து இப்படி உட்காந்துட்டு உன்னை பார்த்துட்டு போயிடுவேன். அடப்பாவி, எவ்வளோ நாளா? நேற்று கூட வந்தேன். ஆ, அப்படியா? நீ என் வீட்டுக்கு வரும்போது நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா? அது சரி, தூங்கு நீ. சரி. அப்புறம் இனிமேட்டு அந்த மாதிரி வந்தேன்னா சும்மா என்னை பார்த்துட்டு போகாத, என்னை எழுப்பு, சரியா? சரி, பார்த்து போயிடுவல்ல. என்னை பற்றி நீ யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அங்கே ஓடிடும். சரி, பார்த்து போ. பாய் பாய். ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பின்னாடி திரும்பினதும் நம்ம சாஃப்டாக ஒரு கிஸ் நம்ம ஜங்கு கூட லிப்ஸில். நைட் டைமு அந்த ஜன்னலில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த முத்தத்தை கொடுத்ததும் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே சொக்கிடுறாரு, அப்படியே மெல்ட் ஆகிடுறாரு. இப்போ நம்ம கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்த்து போயிட்டு வா. சரி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு எப்படி ஏறினாரோ அதேமாரி மேலேருந்து துப்புன்னு கிளி குதிச்சு பொறுமையாக அப்படியே அங்கேருந்து நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நம்ம டீவுடைய கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் அப்படி நடந்து போயிட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்றாரு. டக்குன்னு அப்படி ஒரு மாதிரி மறைஞ்சிட்றாரு. நம்ம டீ அதை பார்த்துட்டு எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேலே உட்காந்துட்டு தேட அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம டீவோ அப்படியே அமைதியாக வந்து படுத்து தூங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே அவருக்கு இன்றைக்கி லைஃப்பில். அப்படியே ஒரு மாதிரி அதை யோசிச்சுட்டே படுத்து தூங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜிமினை பார்க்குறதுக்காக நம்ம டே வந்து போகிறாரு. போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஆனால் அந்த உல்ஃபா மாறினது அதெல்லாம் சொல்லலை. நம்ம டே போயிட்டு இந்த மாதிரி ஜங்குக்கு என்கிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஸோ நான் நைட்டு திரும்பி அந்த இடத்துக்கு போனேன். அங்கே தான் இருந்தேன். என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவனும் ஓகே சொல்லிட்டான். நாங்கள் 2 பேரும் இப்போ லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உல்ஃபா மாறின கதை எதையுமே வந்து ஜிமின் கிட்ட சொல்லாமல் அது எல்லாத்தையும் அவருக்குள்ள ஒரு சீக்ரெட்டாக நம்ம ஜிமின் கிட்ட கூட சொல்லாமல் மறைச்சி வச்சுக்க நம்ம ஜிமினுக்கு ஒரே ஹாப்பி. நம்ம இது டேவும் ஜங்குக்கும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறத நம்ம ஜங்குக்கால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு நிமிஷம் அவர் ஏதோ எழுதிட்டு இருந்தவர் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஏதோ அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு அவர் பாட்டு அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். லைக் நம்ம டே கூட லிங்க் ஆன மாதிரி நம்ம டே என்ன ஃபீல் பண்ணாலும் அவரால் ஃபீல் பண்ண முடியுது. ஹாப்பியாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி அப்படியே ஃபீல் ஆக கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமின் வந்து காலேஜுக்கு போய்ட்டா இவர் அவருடைய வேலைகளை பார்க்கறதுக்கு நேராக போயிடுறாரு. இதில் இருந்து அவங்களுடைய அன்பான காதல் தொடருது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜிமின் வந்து நம்ம டேக்கிட்ட அப்படியே கொஞ்சம் அப்படியே பழக பழக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரேஞ்சுக்கு போக ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கும் டேவும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நார்மலாக வெளியே சுற்றுறது, கொஞ்சம் அப்படியே பேசுகிறது, பழகிறது, டேட்டிங் போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லவ் லைஃப்பை அழகாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த ஸ்டோரியை இங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல்.